நாகப்பட்டினம் போகும்போதெல்லாம் இந்த கருவாடு வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். பாலத்து மேலே கண்டினியூவாக வெறும் கருவாடு கடையாக இருக்கும், ஒரு 4-5 கடை. போகிறப்ப பார்த்துட்டே போவேன், கண்டிப்பாக வரும்போது வாங்கிட்டு வரணும்னு. ஆனால் எப்படியாவது மறந்துட்டு வந்துடுவேன். இன்னைக்கு வாங்கியே ஆகணும்னு வண்டியை நிறுத்தியாச்சு. நெத்திலி கருவாடு தான் வாங்கலான்னு கேட்டிருந்தோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கருவாடுல இத்தனை வெரைட்டிஸ் இருக்கான்ட்டு. மண்டையை எடுத்தது வேணுமா இல்லை முழுசாக இருக்குது வேணுமா, உப்பு போட்ட கருவாடு வேணுமா இல்லை உப்பு போடாத கருவாடு வேணுமான்னு அந்த அக்கா கண்டினியூவாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது உப்பு போடாமல் கருவாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா கிட்ட கேட்கும்போது ப்ரெஷர் இருக்கவங்க அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு இந்த கருவாடு வாங்கிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ப்ரெஷராக இல்லை, நார்மலாக சாப்பிட்ற கருவாடையே கொடுங்கக்கான அதையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் மெயினாக வாங்க போனது இறால் கருவாடு தான். ஆனால் இறால் கருவாடு இல்லைன்ட்டாங்க. அதே இறால் குட்டியாக இருந்ததுன்னா அதான் சென்னாங்குனி கருவாடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு இதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நாகப்பட்டினம் போகிறோன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது இந்த கண்டினியூவாக இருக்க ஸ்பீடு பிரேக்கர் தான். மொத்தம் 9 இருக்கும் இந்த மாதிரியே. நைட் டைம்லலாம் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக வரணும். ஏன்னா அந்த ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறதே சுத்தமாக தெரியாது. நாங்களும் வீட்டுக்கு வந்தோம், மேடம் ஸ்கூலில் விட்டு வந்தாங்களா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரூட் மிக்சர் செஞ்சு குடிச்சிருந்தோம். இதோட வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன், செக் பண்ணி பாருங்க.